எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம முன்னாடி எல்லாம் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணும்போது உடனே புக் ஆயிரும் தானே. ஆனா இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறனால புக் பண்ணாலும் புக் ஆகாது. ஆனா நம்ம இந்தியன் ஆயில் ஒன் ஆப் யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம கேஸ் சிலிண்டரை வந்து புக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க பிளே ஸ்டோரை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல இந்தியன் ஆயில் ஒன் இந்த மாதிரி சர்ச் பண்ணி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன் கேட்டா அலோவ் கொடுங்க. இப்போ இந்த ஆப் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இதுல இந்த ரீஃபில் ஆர்டர் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல நோ அக்கவுண்ட் yet ரெஜிஸ்டர் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் இந்த பாக்ஸ்ல நீங்க கேஸ் கொடுத்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஏதாவது இமெயில் ஐடியை வந்து இமெயில் பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு அடுத்து இந்த கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல உங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ஷோ ஆகும். இதுல ரெஜிஸ்டர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அதை இந்த என்டர் ஓடிபி பாக்ஸ்ல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் இந்த பாக்ஸ்ல 8 டிஜிட்ல கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அப்புறம் நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர். இந்த ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா அட், ஆஷ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இதுல அதே பாஸ்வேர்டை ஒருக்க கூட என்டர் பண்ணிட்டு இந்த கிரியேட் பாஸ்வேர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பயோமெட்ரிக்கை வந்து எனேபிள் பண்றதா இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் ஃபார் நவ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இனி இதுல நம்ம மொபைல் நம்பரும் நம்ம இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிட்டு இந்த லாகின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல ரீஃபில் ஆர்டர் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல சிலிண்டருக்கான ரேட்டும் நம்ம ஐடி டீடைல்ஸும் வந்து ஷோ ஆகும். இதுல டெலிவரி ஆப்ஷன்ல இருக்க இந்த நார்மல் டெலிவரி இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் சிலிண்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிலிண்டரை புக் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு மெசேஜும் வந்துடும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா சிலிண்டரை புக் பண்ணிட்டோம். நம்ம புக்கிங் ஸ்டேட்டஸை வந்து இந்த ட்ராக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈஸியா பார்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.